ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே. டனாங்லேயே தான் இருக்கோம். ஐயோ, ஹிந்தியில் பாட்டு போட்டாங்க, நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து இன்னைக்கு வந்து கடைசி நாள். டனாங் சிட்டியில் வந்து லாஸ்ட் டே சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து மார்பிள் மவுண்டெயின், அப்புறம் வேறு ஏதாவது பிளேஸ் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டு நாளைக்கு காலையில் செக் அவுட் பண்ணிட்டு பாய் பாய் வியட்நாம் சொல்லி கிளம்பிடுவோம். ஸோ நீ காலையில் வந்து ஒரு ஆன் மார்க்கெட் போயிருந்தோம். ஸோ ஆன் மார்க்கெட்டில் வந்து பார்கென் பயங்கரமாக பண்ணணும். 1000 ரூபானா நம்ம 100 ரூபா கேட்டாலும் அவங்க வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுறாங்க. அது எங்களால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் நாங்கள் பர்சனலாக தான் போயிருந்தோம், ட்ரிப்புக்கு அவங்க கூப்பிட்டு போகல எங்களை. வந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு பார்கெயின் பண்ணி திங்ஸ் வாங்கலாம். நல்லாயிருக்கு, கொஞ்சம் லுக்காக இருக்குது திங்ஸ்லாம். இந்த கிளாஸ்லாம் அங்கே தான் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. ஸோ என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் கார் ஏறியாச்சு, மார்பிள் பண்ணி கிளம்பிட்டோம். அப்படியே பாருங்க, பாய். Dạ, anh cứ kìa, cứ mở nhạc Ấn Độ đi cho nghe. Không đúng không? Không. எல்லாரும் நம்ம தளபதி பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். Yeah, we will come there to visit one of them. You can see how they made the statue for the marble. Okay. இந்த பின்னாடி இருக்க மலை தான் மார்பிள் மலை. அங்கே என்ன ஸ்டோரினா, லைக் அங்கே இருக்கிற மார்பிள் மவுண்டன்லேருந்து மார்பிள் எடுத்து காவ் பண்ணி அதெல்லாம் நல்ல பெருசாக இருக்கிற ஸ்டாச்சு மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு போய் கிங்கு கொடுப்பாங்க. கிங்கு வந்து இவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ இந்த பீப்புள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னி வரைக்கும் அந்த ட்ரெடிஷன் இருக்காங்க. இவங்க வந்து மார்பிள்ஸ் காவ் பண்ணி கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த டனாங் சிட்டியில் விற்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த மலையிலேருந்து செஞ்ச சிலைகள் நாங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. டிராகன்ஸ், புத்தர், வேறு வயசானவங்கள ஸ்டாச்சுவாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. புத்தர் தான் நிறையா இருக்குது. அங்கே பார்த்தீங்களா குபேர பகவான். சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. சின்ன பொம்மைங்க, பொம்மை கூட இல்லைங்க, அது கிரானைட்டை பால் மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க. எவ்வளோன்னு சொன்னாங்கடா? 2 million pound. 2 million pound. అడుగు ఎంతనే అడుగు. 3 million pound. 10,000 ரூபாய்ங்க. 3 million pound. 10,000 ரூபா. It's too costly here, or this is the price? That is the handmade. That's why costly. It's costly, I think so, but we made very long time. Oh. This one we made about 10 days. Small, the about 10 days. And the cheap one I have, the cheap one. 1,500,000. 1,500,000. 1,500,000. That is, we made quick time than this. This one we made about 5 days. 5 days, finish like that. Then we do about 10 days. 1,500,000 150 ரூபா. 5,000 rupees. VND note చూమి అడిగి ఎంత అనేసి. 1500. In VND 3,500 notes. 1,500,000 dong. Your money 5,000. 5000 ரூபாய்ங்க அந்த பொம்மை. Thank you. இங்கே வாங்க, கண்ணாடி பார்த்தீங்களா? ஏன் கண்ணாடி நம்ம வாங்கின கண்ணாடி. சரி ரைட்டு. மார்பிள் மவுண்டெயினுக்கு வந்துட்டோம். அதான் மேலே இருக்க எலிவேட்டரில் மேலே போவோம், லிஃப்டில்.
லிஃப்ட்டில் மேலே போக போகிறோம். எலிவேட்டர் கரெக்டு தானே? எலிவேட்டரில் மேலே போக போகிறோம். நான் இங்கே வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷும் கற்றுக்கிட்டேன், அமெரிக்கன் இங்கிலீஷும் கற்றுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் போகிறதுக்குள்ள வியட்நாமீஸ் கொஞ்சம் கற்றுப்பேன். நம்பிக்கை இருக்குது. இதுதான் எலிவேட்டர், லிஃப்ட் எல்லாமே இதுதான். அதெல்லாம் மேலே போக போகிறோம். தலைவர் டிக்கெட் வாங்க போவார்னு நினைக்கிறேன். போய் வாங்கிட்டு வரேன். பஸ்ஸுங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். டிக்கெட் வாங்க போயிட்டேன் பார்த்தீங்களா? நம்மளுக்கு என்னங்க, அவரே போய் வாங்கிட்டு வந்துடுவாரு. நம்ம சும்மா நின்னா போதும், லைனில் நிற்க வேண்டாம். உங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் லைனுங்க. நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க, இந்த நடுவில் குறுக்க வரதே செய்கிறதெல்லாம் இல்லைங்க. எல்லாம் டீசெண்டாக இருக்காங்க. எவ்வளோ டிராஃபிக் ஆனாலும் நாங்கள் பின்னாடி நின்று 1 மணி நேரம் கழிச்சாவது போவாங்கிற ஒரு ஆனால் யாரும் மேலே ஏறி முன்னாடி போகிறதெல்லாம் இல்லைங்க இந்த ஊரில். நீட்டாக ஸ்லோவாக பொறுமையாக வண்டி 40 தாண்ட மாட்டேங்குதுங்க. 30 தாண்ட மாட்டேங்குதுங்க. 40 30. ஓகேங்க, கூப்பிட்றேன், நான் போகிறேங்க. பாய். ஸோ வந்து இது வந்து 5 மலையாமா, 5 எலிமெண்ட்டுன்னு வாங்கலாமா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு வாங்கலாம். இந்த மவுண்டன் நாங்கள் வந்திருக்கிறது தண்ணி மவுண்டனாமா. ஸோ அங்கே பாருங்க 1 2 3 4 இது 5. நாங்கள் இருக்கிறது 5. 5. எங்கம்மா போற? கேவுக்குள்ள போறாங்க. கேவு 1000 years ago build பண்ணாங்க. அதனால தான் இங்கெல்லாம் தண்ணி வருது. ஏன்னா தண்ணி வாட்டர் மவுண்டன். And with this like it's very hard for study. So after 1945, when you get independent, சொல்லுங்க மேடம். Carved from the natural stone here, connect with the cave. அவரும் சைனீஸ் கலர், அவங்க 2 பேரும் செஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. 2 பேரும் தோக்கவே மாட்டாங்கம்மா, டிராயிங்கிட்டே இருக்கும்போது ஒரு தோத்துட்டாரு. ஏன் அங்கே மேலே ஸ்கையில் வந்து 3 லேடிஸ் டான்ஸ் ஆடிட்டு இருந்தனால இவர் தோத்துட்டாரு. அவர் ஜெயிச்சிட்டாரு. அதனால இவர் வந்து இந்த நாட்டை விட்டு பறந்து போயிட்டாரு. இங்கேருந்து 100 படிக்கட்டு யாரும் இருந்தாங்க. இப்போ பார்த்து 20 படிக்கட்டு. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க மனசாவை 120 ஏறினக்கப்புறம் கூட சிக்க மாட்டாங்க. 100 படிக்கட்டுக்கு அப்புறம் மனசா. நான் ஓகே தான். நான் இது இருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, முடிச்சிட்டாங்க. இவங்க ஊர் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஏறது கொஞ்சம் கஷ்டம்தான். வெறும் பட்டர் ஜாமீன் தின்னு ஏற முடியல. நேற்று மழை நாள் இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருக்காங்க. இது வந்து கேவ், புத்தர் கேவ், மார்பிள் மவுண்டனுக்குள்ளே இருக்க கேவு. நம்ம போன மவுண்டன்லேருந்து தான் ஃபுல்லாக அது முடிச்சாச்சு. அது முடிச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து கோகனட் ஜங்கல்ன்ற ஏரியாவுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு கோகனட் ரைட் பண்ண போகிறோம். அது நல்லாயிருக்கும். மாதிரி ஒரு போட் இருக்கும், அதுக்குள்ளே உட்காந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். அது வியட்நாமில் எல்லாம் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் நாங்கள் போய் ட்ரை பண்ண போகிறோம். அது முடிச்சுட்டு வேறு ஏதோ ஒரு போட் இருக்குதுன்னு சொன்னாங்க. டைம் இருந்தால் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போனோம்னா போகிறோம், போயிட்டு அதுவே ரைட் பண்ணுறோம். போகிறோம்.